வந்து நம்ம வந்து ப்ளவுஸில் வந்து எப்படி அளவெடுக்கலாங்கிறத தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். இது வந்து புதுசாக தச்சு பழகுறவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பக்க கழுத்து இதை பார்த்துக்கோங்க. ரெண்டாவது அளவெடுக்க போகிறது மொத்த உயரம், பாடி சுற்றளவு, பின்கழுத்து உயரம். இப்போ பின்கழுத்து உயரம் வந்து சொல்கிறேன். தோள்பட்டை, ஆம்போல், முன்கழுத்து உயரம், கை உயரம், கை அகலம், பட்டி அகலம். இப்போ வந்து மொத்த உயரம் எப்படி அளவு எடுக்கணும்னா ப்ளவுஸ் எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கணும். மொத்த உயரம் எங்கேருந்து எடுக்கணும்னா இல்லைங்களா, இங்கே தோள்பட்டையிலேருந்து இடுப்பு வரைக்கும் எடுத்துக்கிறாங்க. இது வந்து மொத்த உயரம். இப்போ மொத்த கழுத்தோட உயரம் இப்போ தோள்பட்டையிலேருந்து ஸ்கேலை இந்த மாதிரி வச்சா எவ்வளோ வருது? 8. அந்த மாதிரி எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த இருக்குல்லைங்களா குறுக்கு, இதோட அகலத்தை எடுத்தோம்னாலும் கழுத்தோட உயரம் வந்து எடுத்துக்கலாம். இப்போ பக்க கழுத்துன்னு சொன்னோம் இல்லையா, ஃபஸ்ட்டு அந்த பக்க கழுத்து இருந்தால் ப்ளவுஸு மடிச்சுக்கிறோம். மடித்து வச்சுக்கிறோம். இந்த இருக்குல்லைங்களா, இங்கே கரெக்டாக இங்கே வச்சு இந்த குறுக்கு இல்லைங்களா, குறுக்கில் இங்கே டேப் வந்து குறுக்கில் வச்சுக்கணும். ஸ்கேல் வந்து இங்கே வைக்கணும். ஸ்கேலு இங்கே வருது. அப்போ 4 இன்ச்சு வருதுன்னா இப்போ பக்க கழுத்துங்கிறது இந்த வெற்றிடம், இந்த இதுதான் பக்க கழுத்து, அதுதான். அப்போ இங்கே 4 இருக்குது. அப்போ இங்கே ஸ்கேல் இருக்கணும், இங்கே வந்து டேப் இருக்கணும். எடுத்துட்டு இங்கே 4 இருக்கு இல்லையா, 4ல் அரை இன்ச்சு வந்து கழிக்கணும். அப்போ 3. இந்த வெற்றிடம் வந்து 3. இதுதான் பக்க கழுத்து. இது வந்து தோள்பட்டை. பெண்களுக்கு உயரம் பார்த்தாச்சு. இப்போ வந்து ஆம்போல். இந்த இது வந்து இப்போ ஆம்போல் இந்த வலையை எடுக்கிறோம் இல்லையா, அது நம்ம இந்த மாதிரி டேப்பை வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்கேல் இந்த மாதிரி வச்சு ஆம்போலோட ஹைட் எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த இடத்துலையே மொத்த உயரத்தில் இருந்து டேப்பை வச்சு மொத்த உயரம் இருக்கு இல்லையா, மொத்த உயரம் இப்போ 13 வருதுன்னா இந்த குறுக்கு இருக்கு இல்லையா, குறுக்கில் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். இப்போ குறுக்கில் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 7. 13லேருந்து 7 மைனஸ் பண்ணோம்னா இந்த ஆம்போலோட அளவு கிடச்சிடும். அப்புறம் முன்கழுத்து உயரம் டேப்பை வந்து ஸ்கேல் இருக்கு இல்லையா, அதை இந்த அளவில் வச்சுட்டு டேப்பை யூஸ் பண்ணுவோம். வயிற்றுகளுக்கு வந்து 7 வருது. இதுதான் முன்கழுத்து உயரம், இதுதான் அளவெடுக்கணும். இப்போ வந்து பின்பக்கம் பக்க கழுத்தும் இந்த தோள்பட்டையும் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இப்போ நம்ம மொத்தம் வந்து நம்ம ப்ளவுஸோட மொத்தம் பாடி சுற்றளவு இருக்கு இல்லையா, பாடி சுற்றளவுனா இந்த இடம் பாடி சுற்றளவுனா இந்த நேராக ப்ளவுஸ் வச்சுட்டு இங்கே அக்குள் பகுதி எடுக்கிறோம் இல்லையா, ஆம்பல் பகுதி, அதுதான் பாடி சுற்றளவு. இதை வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்து இப்போ பாடி சுற்றளவு வந்து 36 அப்படின்னா பக்க கழுத்தும் தோள்பட்டையும் கண்டுபிடிக்கிறது.
36 பாடி சுற்றளவு இருக்குன்னா அதை 12ஆல் டிவைடட் பண்ணால் 3 வரும். 12ஆல் டிவைடட் பண்ணால் பக்க கழுத்தோட அகலம் கிடச்சிடும். 6ஆல் அதே பாடி சுற்றளவை 6ஆல் டிவைடட் பண்ணோம்னா தோள்பட்டை அளவு மொத்தம் பக்க கழுத்தும் தோள்பட்டையும் சேர்ந்து கிடைக்கிறது 6. அதை 36 6ஆல் டிவைடட் பண்ணோம்னா தோள்பட்டை அளவும் பக்க கழுத்து அளவும் கிடச்சிடும். அதே இது 36 12ஆல் டிவைடட் பண்ணால் பக்க கழுத்து அளவு வந்து கிடச்சிடும். இப்போ முன்பக்கம் வந்து உயரம் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இப்போ இது பாடி சுற்றளவு 36 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை 4ஆல் டிவைடட் பண்ணோம்னா முன்பக்கத்தோட ஹைட்டு கிடைக்கும். அந்த 9 2ஆல் டிவைடட் பண்ணோம்னா கீழே டாட் பிடிப்போம் இல்லையா, அந்த ஹைட்டு கிடைக்கும். ரெண்டுக்கும் இடையில 1.25 இன்ச்சு வந்து கேப் இருக்கணும், அது மெயின் டாட். அப்புறம் இந்த சைடு முன்பக்கத்துக்கு கீழே டாட் பிடிக்கிற இடம் இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம பாடி சுற்றளவு 36னா அதை 10ஆல் டிவைடட் பண்ணோம்னா 3.6 வரும். அதுதான் இந்த அகலம். மொத்த உயரம் வந்து நம்ம 36 4ஆல் டிவைடட் பண்ணி இந்த கிடைக்குது இல்லையா, ஹைட்டு 9 கீழே டாட்டு 4.5. இதுதான் மொத்த ஹைட்டு. முன்பக்கத்தோட மொத்த ஹைட்டு கண்டுபிடிக்கணும்னா பாடி சுற்றளவை 4ஆல் டிவைடட் பண்ணி வர்றதை 2ஆல் டிவைடட் பண்ணணும். ஓகே, நாளைக்கு வந்து ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம்.